நம்ம விஜய் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தேவையில்லாமல் இப்போ மல்லி மேலே கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க. வெண்பா எப்போ கிடைக்கிறாளோ அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் நான் ஆஃபீஸ்லேயே தங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மல்லி கண் கலங்கி அழுறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இன்னும் ஒரு சில எபிசோட்ஸ்க்கு விஜய் வரமாட்டாங்க. ஸோ தீபன் மல்லி இவங்களை வச்சு தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க. இப்போ மல்லிக்கு உறுதுணையாக தீபன் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அந்த மார்ச்சரிக்கு வெளியில் மல்லி ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. தீபன் தற்செயலாக அங்கே வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மல்லி அவங்களுக்கு கால் பண்ணி என்னை பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களா வந்திருப்பாங்க. என்னாச்சு மல்லி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எல்லா விஷயங்களையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே விஜய் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, வெண்பா காணாமல் போனதுக்கு தீபிகா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மல்லி முதல் முறையாக சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ தீபிகா மேலே தான் சந்தேகமாக இருக்குது தீபன் அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட சந்தேகத்தை இப்போ தீபன் கிட்ட சொல்லிடுறாங்க. அப்படிங்கிறதால தீபனுமே இப்போ டீப்பாக தீபிகாவை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள ஓரளவு நம்ப தான் செஞ்சாங்க. தீபிகா இவ்வளோ லோக்கலாக இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வீட்டில் இருந்தே அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தீபிகா இப்போ ஓரளவு மனம் திருந்தி இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்களா மாறிட்டாங்களா இல்லையோ என்னவோ தெரியல. ஆனால் தான் கடத்தினதால தான் இப்போ வெண்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதால ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட உதவியினால் அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை இப்போ தீபன் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதால தீபனுக்குமே ஓரளவு சந்தேகம் வந்துடுது. அப்போ மல்லி விஜய் ரெண்டு பேரும் சொன்னது போல இப்போ இந்த தீபிகா தான் வெண்பாவை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான சந்தேகம் வருது. ஆனால் தீபன் டைரெக்டாக இப்போ தீபிகா கிட்ட கேட்பாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு சில நாட்கள் அவங்களோட நடவடிக்கைகளை வேடிக்கை பார்க்க தான் செய்வாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இந்த தீபிகா சிக்குவாங்க, அதை வச்சே வெண்பாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தீபன் முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தாலுமே தீபனை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக தீபிகா கிட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வேற லெவலில் சூப்பராக தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம வெண்பா குட்டியோட நிலைமையை பார்க்குறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எத்தனை முறை தான் அந்த குழந்தையுமே தப்பிப்பாங்க. திரும்பவும் கடத்தப்பட்ட இடத்துக்கே வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதால அந்த ரவுடியோட அராஜகம் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக இருந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் எப்படி வெண்பா தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும், கூடி சீக்கிரம் வெண்பாவை விட்டுருங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட எண்ணம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.